மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த போரில் ஈரான் ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துறது எதுனா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ். இந்த ஹோர்மோஸ் நீர்முனையை ஒட்டு மொத்தமாக மூடி வைக்கிறதன் மூலமாக உலகம் முழுக்க ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி தங்களுக்கான வெற்றி வாய்ப்பை வந்து ஈரான் அதிகமாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதனால் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புங்கிறது உலக நாடுகளுக்கு ஏற்படும், உலகத்துடைய எக்கனாமிக்கு ஏற்படும். அவ்வளோ முக்கியமான ஒரு இடம் தான் இந்த ஹோர்மோஸ் நீர்முனை. இந்த ஹோர்மோஸ் நீர்முனையை வந்து திறந்து விடுங்க, இல்லைனா மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார நெருக்கடிங்கிறது உலகத்துக்கு ஏற்படும் அப்படின்னு சைனா வந்து ஈரானுக்கு வந்து ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஈரானுக்கு இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான நண்பனாக இருக்கிறது சைனா அப்படிங்கிறதுனால சைனாவுடைய கோரிக்கையை ஈரான் ஏற்றுக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை சீனாவுடைய கோரிக்கையை ஏற்காமல் ஈரான் வந்து இந்த ஹோர்மோஸ் நீர்முனையை திறக்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். அதில் முக்கியமான பாதிப்புங்கிறது நமக்கு தான் ஏற்படும். நம்மளால் சமாளிக்கவே முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகிடும். ஏன் அந்த அளவுக்கு இந்த ஹோர்மோஸ் நீர்முனைங்கிறது நமக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது, அப்படி என்ன தான் இங்கே இதில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இஸ்ரேல் அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் போருடைய அப்டேட் என்ன, இந்த ஹோர்மோஸ் நீர்முனைனா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போரில் இரு தரப்புலையும் பயங்கரமான சேதங்கள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. ஈரானுடைய பல முக்கியமான இடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஏன் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. இது ஈரான் பக்கமும் இருக்கக்கூடிய இழப்புனா அதே அளவுக்கான இழப்பு அப்படிங்கிறது இஸ்ரேல் பக்கமும் இருக்குது. இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் அவிவில் மிகப்பெரிய அளவுக்கான சேதத்தை வந்து ஈரான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. எந்த வகையிலையும் எந்த மிசைலாலையும் இஸ்ரேலை தொடவே முடியாது, அந்த அளவுக்கான ஒரு பாதுகாப்பு அரண்னு எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அயன் டோம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகிருக்கு. கண்ணு முன்னாடி அந்த அயன் டோமை ஏமாற்றிட்டு ஈரானுடைய மிசைல்ஸ் வந்து டெல் அவிவ் சிட்டியை தாக்கக்கூடிய வீடியோஸ் அப்படிங்கிறதெல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கான இராணுவ தளங்களும் தகர்க்கப்பட்டிருக்கு. இதில் அரபு நாடுகள்லையும் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அரபு நாடுகள் வெளிப்படையாக அமெரிக்கா எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய பணத்தையும் எங்களை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தலை, இஸ்ரேலையும் அமெரிக்க படைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் எதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு இடம் தரணும் அப்படின்னு வெளிப்படையாக வந்து குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அரபு நாடுகள் மேலே நடந்த தாக்குதலுங்கிறது ஈரான் செய்யலை, அதை வந்து மொசாத் தான் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் ஈரான் மேலே கோபம் வரும், ஈரானை நோக்கி அரபு நாடுகள் வந்து தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிளானாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தேரியும் முன்வைக்கப்படுது. எது உண்மைக்கு நெருக்கமானது அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு மாதிரி கயாஸாக தான் மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பதட்டம் உருவாகிட்டு இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் பகுதியில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுங்கிறது சமீபத்தில் நடந்திருந்தது. அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறத வந்து ஈரானுடைய கப்பற்படை வந்து மொத்தமாக மூடியிருந்தாங்க. அந்த ஹார்மோஸ் நீர்முனை வழியாக வர வேண்டியிருந்த எண்ணெய் கப்பல்கள் ஈரானுடைய கப்பற்படையால் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த எண்ணெய் கப்பல்கள்லாம் கிளம்பி போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே அப்படியே நங்கூரம் போட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மேப்பை பாருங்கள். இந்த மேப்பில் புள்ளியாக தெரியுது இல்லையா, டாட்டாக, இது எல்லாமே எண்ணெய் கப்பல்கள். ஒரு 150க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டிருக்காங்க. இது எல்லாமே பல 1000 கோடி மதிப்புள்ள எண்ணெய் வளங்கள். இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் சேர வேண்டிய ஆயில் ஷிப்மெண்ட்ஸ். இது எல்லாம் இப்போது கல்ஃபுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு ரீசன்னால் முதல்ல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது இதுதான். இதோட முகத்துவாரம் அப்படிங்கிறது ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அதே சமயத்தில் இதோட நேரோ பகுதி இருக்கு இல்லையா, அதாவது சுருக்கமான பகுதி இருக்கு இல்லையா, அதோடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 33 கிலோமீட்டருங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபையுடைய சட்டத்திட்டத்தின்படி இது ஈரானுக்கும் ஓமனுக்கும் சொந்தமான கடல் பரப்பு. அவங்க தான் இந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி ஈரானுடைய கட்டுப்பாடும் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் இப்போது ஈரானுடைய கப்பற்படைங்கிறது ஒட்டுமொத்தமாக மூடியிருக்காங்க. இப்படி ஈரான் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புங்கிறது உலக நாடுகளுக்கு உருவாகும். அதில் முதல்ல உருவாக போகிறது யாருக்குன்னா இந்தியாவுக்கு தான். ஈரான் மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா, குவைத் மாதிரியான மிடில் ஈஸ்ட் நாடுகள்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணெய்ங்கிறது இது வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மொத்தமாக காலி ஆகிடும். இந்தியாவை தாண்டி உலக நாடுகள் பல நாடுகளுக்கு இது வந்து பாதிப்பை ஏற்படுத்த போகுது. இன்றைக்கி நேரத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸுங்கிறது பல 100 வருடங்களாக மிக முக்கியமான ஒரு ட்ரேட் சென்டர் பாயிண்ட்டாக இருந்திருக்கு வரலாறு முழுக்க. எகிப்தியர்கள் காலம் தொட்டே வணிகம்ங்கிறது இந்த பகுதி வழியாக தான் அதிகமாக நடந்திருக்கு. இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தீவு அப்படிங்கிறது இருக்கும்.
அதை ஹார்மோஸ் தீவுன்னு சொல்லுவாங்க. அங்கே 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு அரசாட்சி அப்படிங்கிறது இருந்தது. அது ஹார்மோஸ் அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிங்டம் ஆஃப் ஹார்மோஸுங்கிறது எப்படி உருவாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நிலத்தில் இருந்த ஒரு அரசாக தான் இருந்துச்சு. ஆனால் மங்கோலியர்களுடைய படையெடுப்பு சமயத்தில் இந்த கிங்டம் ஆஃப் ஹார்மோஸுடைய அரசர் என்ன பண்ணான்னா, இங்கே நம்மளுடைய கேபிட்டல்லாம் இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், இவங்ககிட்ட சரண்டர் ஆகிறத விட சாகிறத விட தப்பிச்சு போகிறது மேலேன்னு யோசித்து இந்த ஹார்மோஸ் தீவுக்குள்ளே அங்கே ஒரு கோட்டையை எழுப்பி அங்கே தன்னுடைய அரசாட்சியை உருவாக்குனார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அங்கே குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடையாது. ஆனால் செல்வம் கொட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா அது மாறிச்சு. ஏன்னா அது வழியாக தான் வணிகம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அப்போவும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. குறிப்பாக இந்தியா, சீனா மாதிரியான தெற்காசிய நாடுகளுக்கு வணிகம்ங்கிறது இந்த பகுதி வழியாக தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் வணிகர்கள் இந்த பகுதியை கடந்து தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு தென்னிந்தியாவிலேருந்து மிளகு மாதிரியான மசாலா பொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தது மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு. மிடில் ஈஸ்ட் வழியாக தான் யூரோப்புக்கு போயிட்டு இருந்தது. அப்படி போகும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டே போட்டு தான் போக வேண்டிய சூழலுங்கிறது இருந்துச்சு. அப்படி ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு வரி அப்படிங்கிறதையும் இந்த அரசு வசூலித்தாங்க. அதனால் அவங்களுக்கு பயங்கரமாக காசு கொட்டிக்கிட்டே இருந்தது. தங்க மலையில் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். குடிக்கிறதுக்கு கூட இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழலில் இருந்த இந்த குட்டி நாட்டுக்கு அவ்வளோ செல்வம் கொட்டியிருக்கு. அதுக்கப்புறமா இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு வாஸ்கோட காமா இதை கேப்சர் பண்ணுறாரு. போர்ச்சுகலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளது இருக்குது. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதன் பின்னான காலகட்டத்தில் தான் ஈரானுக்கும் ஓமனுக்கும் பொதுவான ஒரு பகுதியாக இது மாறி இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வரலாறு முழுக்க இந்த இடத்த யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட தான் வணிகம், உலகத்தின் வணிகம் மொத்தமுமே கைக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலுங்கிறது உருவாகும். அப்படி ஓமனுக்கும் ஈரானுக்கும் பெரிய அளவுக்கான ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இன்றைக்கி இந்த இடம் இருக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தோராயமாக ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகுது. 2025 இந்த ஹார்மோஸ் வழியாக நடந்த வணிகத்துடைய ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 600 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அவ்வளோ முக்கியமான ஒரு சென்டர் இது. ஈராக், சவுதி அரேபியா, UAE, குவைத், ஈரான், ஓமன், கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நாடுகளுடைய எண்ணெய் வளம்ங்கிறது உலகத்தின் தேவைக்கு இந்த நீர்முனை வழியாக தான் வெளியிலேயே வருது. இதை ஈரான் க்ளோஸ் பண்ணதுனால அடிங்கிறது நமக்கு தான் விழப்போகுது. ஏன்னா 40% 85% வரைக்குமான நம்மளுடைய எண்ணெய் தேவை அப்படிங்கிறது இந்த நீர்முனை வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஈரான்லேருந்து நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அது தாண்டி சவுதி அரேபியாவிலேருந்து நமக்கு ஆயில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி பல நாடுகள்லேருந்து நம்ம ஆயிலுங்கிறத வாங்கிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய பெரும்பங்கு எண்ணெய் தேவையை இதுதான் பூர்த்தி செய்யுது. அப்படிங்கிறதுனால இது தடுக்கப்பட்டுச்சுன்னா அது இந்தியாவுக்கு பெருத்த அடியை கொடுக்கும். இந்தியாவுடைய எக்கனாமியே அடி வாங்கக்கூடிய ஆபத்துங்கிறது நடக்கும். இந்தியா ஒரு நாளைக்கு 5.5 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுறாங்க. இதில் 2 to 2.5 பேரல்ஸ் ஆஃப் ஆயில் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஹார்மோஸ் நீர்முனை வழியாக தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. கடந்த வருஷம் ஜூன் மாதம் இந்த ஹார்மோஸ் நீர்முனையை மூடுறதுக்கு ஈரானுடைய இராணுவத்துக்கு ஈரானுடைய பார்லிமெண்ட் ஒப்புதல் வழங்குச்சு, அதிகாரம் வழங்குச்சு. நீங்கள் எப்போ வேணால் மூடலாம் அப்படின்னு சொல்லி. அந்த அதிகாரம் கிடைச்சிது அப்படிங்கிற செய்தி வெளியில் வந்த உடனேயே இந்தியாவில் அதற்கான எதிர்வலைகள் அப்படிங்கிறது உருவாச்சு. இந்தியாவில் ஆயில் விலை ஏறும் அப்படிங்கிறது ஆன்டிசிபேட் பண்ணாங்க. சாதாரணமாக எல்லாம் 5 மாதத்துக்கு சேர்த்து விலை ஏறும் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டுச்சு. இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பயங்கரமாக அடி விழுந்துச்சு. உலக நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஈரானுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஈரான் இப்போதைக்கு அதை மூட மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு தான் நிலைமைங்கிறது கொஞ்சம் சீராச்சு. ஆனால் இப்போ ஈரான் மூடிட்டு தான் செய்தியே சொல்கிறாங்க. நாங்கள் மூடிட்டோம், முடிஞ்சால் திறந்துக்கங்க அப்படின்னு தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதே கொடுத்துருந்தாங்க. எந்த அளவுக்கு சிக்கல் உருவாகும்னா, ஒரு பேரல் $110 மேலே விலை உயரும். அதாவது 60%. இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கிறத விட 60% விலைவாசி உயர்வில் தான் நம்ம பெட்ரோல் வாங்க வேண்டிய சூழலுங்கிறது வரும். அப்படி பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒட்டுமொத்த எக்கானமியும் இருக்குது. எல்லா விலைவாசியும் உயர்ந்துடும். காய்கறி ரேட்லேருந்து கலர் டிவி ரேட்டு வரைக்கும் நமக்கு விலை எக்கச்சக்கமாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய GDP growth அப்படிங்கிறது அடி வாங்கும். ஒருவேளை இதே நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ஆயில் இம்போர்ட்டுங்கிறது 12 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பேங்க் ஆஃப் பரோடா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய பலத்த அடியாக மாறிடும் அப்படிங்கிறதில்ல மாற்று கருத்துங்கிறதே கிடையாது. அதுக்கு அடுத்து யாருக்கு பெரிய அடி விழும் அப்படின்னா சைனாவுக்கு. சைனா தான் உலகத்திலேயே பிக்கஸ்ட் ஆயில் இம்போர்ட்டர். அவங்களுக்கு நிறைய ஆயில் அப்படிங்கிறது தேவைப்படுது. அவங்களுடைய ஆயில் தேவையில் 40% அப்படிங்கிறது இந்த ஹார்மோஸ் நீர்முனை வழியாக தான் அவங்களுக்கு வருது. அதுலேயும் ஈரானுடைய 90% ஆஃப் ஆயில் அப்படிங்கிறத சைனா தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சைனாவுக்கு மற்ற ஆயில் தேவைங்கிறது ரஷ்யா மூலமாகவும் மத்திய ஆசியா வழியாகவும் அவங்களுக்கு கிடைக்கிது.
ஆனாலும் அவங்களுடைய பிக்கஸ்ட் எக்கனாமிக்கு 40% ஆஃப் லாஸுங்கிறது பெரிய லாஸ். சைனாவுக்கு அப்படி ஒரு பாதிப்பு வந்ததுன்னா அது உலகம் முழுக்க எதிரொலிக்கும். ஏன்னா உலகத்துடைய உற்பத்தி சாலையாக சைனா இருக்குது. அவங்களுக்கான ஆயில் தேவைங்கிறது குறைஞ்சதுன்னா அதனால் அவங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுடைய விலைவாசிங்கிறது ஏறும். அது உலகம் முழுக்கவுமே விலைவாசியை உயர்த்தும். அதனால் உலகம் முழுக்கவுமே எக்கனாமிங்கிறது பெருசாக அடி வாங்கும். இதை தாண்டி ஜப்பானுக்கு அடிகளும். அது போக இந்த நாடுகளில் இருந்து யூரோப்புக்கும் ஆயில் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு இந்த நீர்முனை வழியாக வெளியில் வந்து. அப்படி பார்த்தோம் அப்படின்னா யூரோப்புக்கும் பெரிய அளவுக்கான பாதிப்புங்கிறது உருவாகும். இப்படி உலகத்துடைய எக்கனாமிக்கே பெரும் அடியை உருவாக்கக்கூடிய ஒரு நகர்வை தான் ஈரான் இப்போ செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நடந்துரும்னு கற்பனையில் நம்ம சொல்லலை, இது ஏற்கனவே நடந்திருக்கு. ஈரானுக்கும் ஈராக்கும் போர் நடந்த சமயத்தில் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது அவங்க நாட்டு ஆயில் ஷிப்ஸையும் அட்டாக் பண்ணாங்க. இதை டேங்கர்ஸ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேங்கர்ஸ் வார்னால உலகத்துடைய ஆயில் தேவைங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திச்சது. ஏகப்பட்ட லாஸ் எல்லா நாடுகளுக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்கா, பிரிட்டன் மாதிரியான நாடுகள் உள்ளே புகுந்து இந்த ஆயில் ஷிப்ஸுக்கெலாம் தனி பாதுகாப்பு கொடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வெளியில் கொண்டு உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா தான் நிலைமை அப்படிங்கிறது சரியாச்சு. அந்த போருக்கு அப்புறமா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஈரானும் அந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் எப்படிப்பட்ட போர் சூழல்கள் வந்தாலும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை மட்டும் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அப்படி ஒரு முடிவு எட்டப்பட்டதுனால தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லேயே ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சைடும் ஆக்சஸ் இருக்குது. பாபேல் மேண்டப் வழியாகவும் அவங்க ஆயில் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் சவுதி அரேபியாவுக்கு பல எண்ணெய் கிணறுகள், ஆயில் ரிஃபைனரிஸ் இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நோக்கி இருக்கக்கூடிய கடற்பகுதியில் தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ஈஸி, சீப். இல்லைனா 3000 கிலோமீட்டர் ஆயிலை எடுத்துக்கிட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். அது அவங்களுக்கு கூடுதலான செலவு, ஆயிலுடைய விலையையும் அது ஏற்றும். யுஏஇ பார்த்தீங்கன்னா ஹப்ஸ் அண்ட் ஃபுஜைரா அப்படிங்கிற பைப்லைன் மூலமாக ஓமன் வழியாக அவங்களுடைய 40% ஆயில் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுடைய 60% ஆயில் அப்படிங்கிறது லாக் ஆகிடுது. அதனால் அது அவங்களுக்கும் பெரிய அடி அப்படிங்கிறத உருவாக்கும். இப்படி உலக நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதை தாண்டி இந்த ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அரபு நாடுகளுக்கும் இது பெரிய அளவுக்கான பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும். அதுதான் ஈரான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஈரான் இத்தனை வருஷம் அவங்க உருவாக்கி வச்சுருந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்டுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கார். இது எல்லாத்திற்கும் பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் முழுமையாக இறங்கி எல்லா வகையிலையும் அடிக்கிறாங்க. ஆனால் அப்படி அடிக்கிறதுங்கிறது கண்மூடித்தனமாக எல்லாரையும் நோக்கி அடிக்கிறதா மாறி இருக்குது. இது ஈரானுக்கே பின்னடைவை கண்டிப்பாக உருவாக்கும். ஏன்னா உலக நாடுகள் இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக ஈரானை கைவிட்டுலாம், ஈரான் அதனால் தனிமைப்படுத்தப்படலாம். சரியான உலக அரசியல் சூழலை புரிஞ்சுக்கிட்டு உலக நாடுகளுடைய சப்போர்ட் தனக்கு வர்ற மாதிரியான ஒரு நகர்வை ஈரான் செஞ்சாதான் ஈரானுக்கான பாதுகாப்புங்கிறது இன்னும் அதிகமாகும். இந்த போரும் ஒரு முடிவுக்கு வரும். ஈரான் அதை நோக்கி நகருமா, இல்லை அதை நகர்த்த விடாமல் மற்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸுங்கிறது அதை தடுக்குமா தெரியல. ஒருத்தர் தான் பார்க்கணும். இந்த போருங்கிறது அடுத்து எந்த கட்டத்துக்கு நகருது அப்படிங்கிற அப்டேட்டோட இந்த போருடைய இன்னொரு லேயர் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.